கைஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டு வழக்கம் போல் கிரிக்கெட் விளையாட காலையிலே ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டாங்க. வரும்போது மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு மட்டன் சுக்கா மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகேங்க, நானும் சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 6-7 விசில் விட்டால் தான் மட்டன் நல்லா வெந்துச்சுனாலே நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். நல்லா வெந்துடுச்சுனாலே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான பவுடர் தான், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் தேவையான காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ ஒன்று சேர்த்துக்கங்க. 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோ. நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக திரின்னு இருந்தால் போதும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம், நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். அது நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குன்னு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே அது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அரைச்சி பவுட்ரு ரெடி பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் டிமார்ட்டில் வாங்கின பேஸ்ட்டு தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணிங்கனாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். நல்லா பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இதில் அதை எடுத்து ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லைங்களா? அதை நம்ம போட்டுட்டு நல்லா கலக்கி கொடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். என்னோடய ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். சுக்கா நம்மளோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. காலையில் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் அப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் பீட்ரூட் பொரியலை காலையிலே செஞ்சாச்சு. தம்பி சாப்பிட்டான். அப்புறம் நாங்களாம் சாப்பிட்டோம். நல்லா கம்மியாக இருக்குது. நாங்களும் ஃபைனலாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.